அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா உறக்கத்தை எல்லாம் பாலா தந்து ஒத்தி வளர்த்த அம்மா அன்பிற்கு முன்னாலே எல்லாமே சும்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஆள் காட்டி விரலை பிடிச்சி அகஞ்சா சொல்லி கொடுத்து அண்ணாடம் குடிச்சு எல்ல சொரு பொங்கி கொடுத்து களவட்டி நடவ நட்டு தான் சிட்டு தச்சு கொடுத்து திருவாடு சேர்த்து வச்சு சிலத்தொன்று வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரம் காணல பதறி நிற்பேன் அம்மா கொஞ்ச நேரம் காணல பதறி நிற்பேன் காய்ச்சல் வந்து நான் பாடுத்தா கசாயத்தை குடிக்க வைப்பேன் காலடி மண்ணுக்கு முன்னால திருநீர் சும்மா நெஞ்சம் என்னும் கூட அதில் நெருப்பு வைத்ததாரு துன்பம் வந்த போதும் அதை தொடக்க இங்கு யாரு கலங்கும் போது சேரி அது தெளியும் போது நீரு கடவுள் போட்ட கோடு அதை திருத்த இங்கு யாரு எந்த புண்ணும் மாறிடுமா வேதனைதான் தீர்ந்திடுமா மண்ணுக்கு மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு இந்த மன்னவன் பேரு வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே போல குணம் படைத்த மன்னவனே மாறி மாறி போகும் அது தேர் போகும் மீதி வாரி வாரி தூத்தும் நீ யாரு உனக்கு நாதி பாச வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி பயிரை காத்த போதும் நீ பழியை சுமந்த நீதி சாமி வந்து கேட்டிடுமா நீ பழியை தீர்த்திடுமா மண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அந்த மன்னவன் பேரு தனக்கோது இளங்காத்து தேடி கொண்டு வரும் மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும் கலங்காதே கலங்காதே நீயும் நெஞ்சுக்குள்ளே இருளாதே விடியாத நாளும் இங்கே இல்லை ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிக்குதே நிக்குதே ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிக்குதே நிக்குதே உன்னை நம்பி போகையிலே பாத உண்டாகும் நிக்காமே கண்ணோரோ கண்ணே
நெய்வெளியிலே கொடுக்கும் மனம் படைத்து நமது ஓ மாமே இன்று ஒரு நாள் அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள். பொழுது விடிந்தால் என்ன நடக்கப் போகுது? பொது சொத்து அடிச்சு கீக்கலாம். அம்மா தாலியா இருக்கா? குடி குடி கிடைக்கும். ஆமா குடி பறிச்சு உணர்ச்சி கிடைக்கும். குடிச்சு விட்டு வீடு சென்றால் மனைவி சண்டையிடுவார். ஆமா சண்டையிட்டா போதில் போட்டு அடிப்பேன். அடிச்சா போச்சு நம்ம வீட்டுக்கு போவா. நீ தனிமையில் இருப்ப. தனிமையில் இருந்தா மன வேதனை இருக்கா? சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. அதனால மீண்டும் போவேன். 140 கோட்டை குடிப்பேன். குடிச்சிட்டு எதுக்கு நான் மன வேதனையில தவிக்கணும்? எங்கேயோ வாங்கிக்கிறான்டா சொல்றதுலாம் அந்த அதெல்லாம் அந்த காலம். இந்த காலம் அப்படி கிடையாது. குடியே கெடுக்கும். சன் டிவி குடும்பத்தையே கெடுக்கும். அது எப்படி கெடுக்கும்? ஆமாயா அது எப்படி கெடுக்கும்? இப்ப வீட்டுல ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோ, அது சும்மா 5 நேரம் இருக்கும். ஆமா பேர் இருக்கும் 5 நேரம் இருக்கும். அன்னைக்கு பொம்பளை என்ன பண்ணாங்க, பாலுக்கு தான் இதுன்னு பால் எடுத்து கேஸ் மாலை எடுத்து வந்துருவாங்க. 7 மணிக்கு கண்மணி சீரியல் போடுறாங்க. அதுக்குள்ள அது சுந்தரி சீரியல் எல்லாம் போட்டுருவாங்க. போட்டோன்னு நிரப்பாங்க நின்னுக்கிட்டு இங்க அடுப்பு 10 வச்சுட்டு போயிருக்கு. ஐயோ என்னாடி அம்மா சுந்தரி கலெக்ட் ஆயிட்டாலாமே, ஐயோ அவங்க வீட்டுக்காரன் வர அது மட்டும் போட்டுக்கிறாண்டி அப்படின்னு பேச்சுன்னு இருப்பாங்க. பால் பொங்கி கேஸ் போகும். சோறு ஆக்கி வைனா பொல பொல பொலன்னு பொங்க சோறு ஆக்கி வைப்போம். அதுக்கு தான் சொல்றேன், குடிய கெடுக்கும் சன் டிவி குடும்பத்தை கெடுக்கும். என்னச்சா ஆம்பளை என்னாச்சுன்னா சுத்தமா ஆம்பளை கிடையாது. பல நேரம் தெரியாது போச்சேடா. ஞாபகத்துக்கு வாங்கிட்டேன்ப்பா. அச்சா தான் நான் சொன்னேன். அச்சா அடியில சும்மா கேட்காட்டியா மையா ஐயோ போகுது. கண்ணைக்கு அடிவட்டம் நடிச்சு உடனே நேற்று வந்து தள்ளி போன மாதிரி ஆமாங்க மார்க்கெட்டா பரவாயில்ல. எனக்கு கிடைக்காதவன் எனக்கு கிடைக்காதவன் யாருக்குமே கிடைக்கூடாது. நான் குடிக்காத பாலை யாரும் குடிக்க கூடாது. ஒரு கண்டு போனாங்க எதிராளிக்கு 2 கண்டு போகணும். என் உயிர் போறதுக்காக ஊர் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறவன் நானு. மனுஷனா எங்க நாளா நீ எனக்கு கிடைக்காது யாருக்கு கிடைக்க கொண்டாடாத. என்ன சொன்னப்பா? என்ன ரைட் ஓகே? நீ எல்லாம் சிரிக்க போறாங்க. ரைட் ஓகே என்ன ஒரு வாரமா சீ இந்த காதுக்கு காது யூஸ் ஆகும். யாருக்குமே சந்தேகம் வீட்டுக்கு தான் போனோம் சொல்லுங்க.
பேசுறா யாட்டி ஆட்டு உள்ள வச்சிட்டு அழைத்து கொண்டே போகிறாள் கண்ணகி. காக்கா பாய் யாரா அப்படி கட்டா எல்லாம் போயிச்சு போறாங்க எல்லாம் மாட்டி விட்டு போடுங்க ஊர்ல எல்லாரும் தூங்கினுக்குறாங்க தூங்கட்டும். ஆமா இதுதான் சரியான நேரம். சரியான நேரம் இவளை சரிக்க வேண்டிய நேரம். அல்லாட்ட ஆறுமுகம் தெரியல ஊடு தெரியாத ஊடு கொளுத்திட்டு போறா அழைத்து கொண்டே போகிறாள் கண்ணகி. நெய்வேலியிலே நமது குன்னத்து கிராமம் சேர்ந்த மூர்த்தி சாமி கண்ணிக்கு வீடு தேடி வந்துட்டோம் அது கொண்டே போகிறாள் கண்ணகி. சித்தப்பா வாடா கம்பெனி தாய் தந்தை இல்லை என்ற எனக்கு நேர்ந்த நிலைமைதானே அம்மா நீர் ஆண்டவா. 1000 சொந்த பந்தங்கள் இருந்தாலும் தொப்புள் கோடி உறவுதான் பெரியது என்று உரைப்பார்களை என பெற்றவளே இந்த பாவி நான் கைகளை கலந்திருக்க கூடாதா? இந்த பாவிக்கு எதற்காக இத்தனை துன்பங்கள் இது கொடுக்க வேண்டும் அம்மா? நாட்டின் தளபதியோ இன்று ஒரு இரவு அவகாசம் கொடுத்திருக்கிறார். பொழுது விடிந்தார் என்ன நடக்க போகிறது என்று தெரியவில்லையே. இறைவா உடலாம் எச்சாக இருக்கிறது, உறக்கமும் வருகிறது. சற்று நேரம் என் குடித்தில் உறங்குகிறேன் அம்மா. வர்றா